இன்றைக்கு ஆரியன்குட்டிக்கு பூசணிக்காய் சூப் செஞ்சு கொடுத்தேன். நான் இந்த செய்முறையை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். ஒரு சின்ன ரேயக்குள்ள பேக்கிங் பேப்பரை வச்சுட்டு உங்களோட எல்லா மிரக்கறியும் உள்ளக்க போடுங்க. ஸோ நான் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட்டும் உள்ளியும் எடுத்தேன் நான். ஸோ எல்லாத்தையும் அந்த சின்ன ரேக்குள்ள வச்சுட்டு உப்பும் மிளகுத்தூளும் தூவிட்டு அதோட சேர்த்து ஒலிவன் ஆயிலும் போட்டுட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணி போட்டு 180 கிராட் செல்சியஸுக்கு ஓவனுக்கு வையுங்க. எங்களோட மிரக்கறி அவியற கேப்புக்குள்ள நீங்கள் உங்களோட கெமியூசை புரிய ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் 500 மில்லிலீட்டர் சுட தண்ணியும் ஒரு சூப்பு கட்டியும் எடுத்தேன். அப்படியும் எங்களோட ஓவனுக்கு வச்ச மிரக்கறியும் ரெடி ஆச்சு. அது இப்போ ஒரு சின்ன சட்டிக்குள்ளே ஏற்கனவே நான் ஒலிவன் ஆயில சூடாக்கினேன். அது உள்ளக்க போட்டுட்டு எங்களை வேக வச்ச மிரக்கறியை எல்லாத்தையும் வடிவா அவிய விடணும். கொஞ்ச நேரம் அவிய விட்ட பிறகு நாங்கள் எங்களோட ரெடியா செஞ்ச வச்ச மீசப்புரிய சேர்த்து கொள்ளணும். சேர்த்து கொண்ட பிறகு நல்லா அவிய வச்சுட்டு சூடாக்கி போட்டு எங்களோட ஹேண்ட் மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உடுப்பும் மிளகுத்தூளும் போட்டுட்டு அதோட ஒரு ஃபுல் ராமும் கொஞ்சத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட பூசணிக்காய் சூப் ரெடி. அவ்வளவுதான் மக்களே. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் பை தி வே இது பிள்ளைகளுக்கு மட்டும் நல்லது இல்லை, உங்களுக்கும் நல்லது. ஸோ இது டயட்டுக்கு இது நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.